இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி யாத்ராகமம் அதிகாரம் 1ல 15வது வசனம் முதல் 22 வரை உள்ள வசனங்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரெய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மணையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதாவது எகிப்தின் ராஜா ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து உயிரோடே காப்பாற்றினார்களாம். தேவனுக்கு பயந்தாங்க. அப்படி பயந்ததுனால தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி முடியுது அந்த அதிகாரம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியே தழைக்கும்படி ஆண்டவர் செய்தாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம தேவனுக்கு பயந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கே அவர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம மொத்த குடும்பமும் அவர் செழிக்கும்படி செய்வார். அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனுக்கு பயந்து நன்மையை செய்ய தொடங்குவோம். ஆமென்.